அவனிகளை 56 நாட்டுக்கு அதிபதியான என் அலட்சந்திர மகா சக்கரவர்த்தியை காசி மாநகரில் பிரிந்தேன். அன்றிலிருந்து இன்று வரை அன்னவரை தேடி 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 அழைத்தேன். எங்கே தேடுவேன், எங்கே அரசனை தேடி காண்பேன். ஆண்டவன், உன்னையே அனுதினமும் புஷித்து வந்த எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையா? என்னையா உன் சோதனை? இந்த மனத்திலே கான ரீங்காரம் செய்யும் கருவண்டே அந்த தில்லைநாதனிடம் போய், அந்த சிவபெருமானிடம் போய் என் நிலையை கூற மாட்டாயா? கருவண்டே, கனரீங்காரம் செய்யும் கருவண்டே, கனரீங்காரம் செய்யும் கருவண்டே, இல்லை நமது நிலை சொல்லு. கனரீங்காரம் செய்யும் கனரீங்காரம் செய்யும் கருவண்டே, அவன் காதல் ஊட்டு பெரு கிடைத்து உள்ளத்தில் அவன் காதல் ஊட்டு பெரு கிடைத்து நெல்லின விரை கோடி பாய்ந்ததே கோடி பாய்ந்தது. கனரீங்காரம் செய்யும் கருவண்டே, வண்டே வண்டே வண்டே. கல்லினுள் தேரைக்கும் கருவிலுக்கும் உயிருக்கும் உணவளித்த கருணை காட்டும் பராசக்தி காளிகாதேவி, ஏன் அம்மா இந்த சோதனை? ஏன் கொடுத்தாய் இப்பெரும் தண்டனை? கண்ணிருந்தும் கூட காது கேளாமல் இருக்கின்றாயே, இந்த ஏழை மீது இரக்கம் கொள்ளக்கூடாதா? இந்த சத்தியத்தின் மீது கருணை காட்டக்கூடாதா? ஏன் அம்மா மௌனமாக இருக்கின்றாய்?
தாயை பிரிந்த கண்டை போல் துடியாக துடித்துக் கொண்டிருக்கின்றனே, பார்க்க மாட்டாயா? ஏன் பார்க்கவில்லை? மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைக்கண் கற்பகவல்லி 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 மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைக்கண் கற்பகவல்லி கற்பகவல்லி வள்ளி கற்பகவல்லி. மலர்வள்ளி மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைக்க கற்பகவள்ளி கற்பகவள்ளி கற்பகவள்ளி. மரகத கீதையில் மரகோவடி மரகத ஓடி மரகத இடையில் மலர்பாவான் மகரத்தமே இணைக்கும் அவளது ஓடி மரத்தர ஏறுவா கற்பகவல்லி எங்கே தெரிவேன்? காடு வனம் அனைத்தையும் தேடி பார்த்தேன், காண முடியவில்லை. நாடு நகரங்கள் அனைத்தையும் தேடி பார்த்தேன், காண கிடைக்கவில்லை. கங்கை யமுனை அனைத்திலும் தேடினேன், எங்கே தேடுவேன்? எப்படி தேடிய நடந்ததை காண்பேன்? ஒன்றுமே புரியவில்லை. ஆண்டவா, ஒரு முறை ஆதவர் திருமுகத்தை காண எனக்கு அனுமதிய மாட்டாயா? தேவா, எங்கெல்லாம் தேடுவதோ இறைவனை போல அமைந்த அரசர் பெரும் மகனே, எங்கெல்லாம் 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 தேடுவதோ மன்னா
எங்கெல்லாம் தேடுவதோ யமுனையெல்லாம் தேடி பார்த்தேனே கங்கை யமுனையெல்லாம் தேடி பார்த்தேனே காசியில் நானும் தீர்ந்து விட்டேனே தேடி தேடி மனமும் திறந்து விட்டது, என் கால்களும் ஓய்ந்து விட்டது. எங்கே தேடுவேன்? எப்படி தேடி காண்பேன்? இந்த உலகத்தில் எங்கே இருக்கின்றார்? எப்படி இருக்கின்றார்? வாழ்ந்தாலும் இயேசு, தாழ்ந்தாலும் இயேசு. இப்படிப்பட்ட உலகத்தில் என் அரசனை எங்கே? வாழ்ந்தாலும் இயேசும், தாழ்ந்தாலும் இயேசு. வையகம் வாழ்ந்தாலும் இயேசும், தாழ்ந்தாலும் இயேசும். வையகம் 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 ஆககம் செய்யும் பண்பாடு ஆசகம் செய்யும் பணத்தாரையாவும் மறைத்திட நினைக்கும் பணத்தாரையாவும் மறைத்திட நினைக்கும் குணத்தோடு வாழும் குடும்பத்தை அழுக்கும் குணத்தோடு வாழும் குடும்பத்தை அழுக்கும் பகைமையை வளரும் குணமாறி நடந்தே பகைமையை
சத்தியத்திற்காக லட்சியத்திற்காக எத்தனை பேர் போட்டியப்பா, எத்தனை பேர் போட்டி. இல்ல இல்ல பாரு 50 ரூபா வச்சுக்குமா, நான் வச்சுக்குமா. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி, தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை கூட்டி, தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை கூட்டி, சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி, தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை கூட்டி. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி, தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை கூட்டி, அத்தனையும் தாங்கிக் கொண்டு எத்தனையும் காட்டி இல்லை என்று காசில் பெரியவர் பெரிய மயானம் ஒன்று இருக்கின்றது. அங்கே பித்தனை போல் ஒருவன் புலம்பிக் கொண்டு தெரியாமல் கடைசியில் மயானத்துக்கு என் ஆசனை பார்க்க போகின்றேன். அங்கும் இல்லை என்றால் என் வாழ்க்கையை நான் அங்கே முடித்துக் கொள்ள வேண்டும். வேறு என்ன வழி தெரியவில்லையே, தேடி போகின்றேன். அப்பா ஆண்டவா இறைவா, தேடி திரிகிறேன் நலைனா, தேடி திரிகிறேன் தேடி திரிகிறேன் நலை நான் தேடி திரிகிறேன். பாரதா சந்தத்தாரே அதை திறமாற்றுவேன்.
தூய மலர் எண்களை கொண்டு பூசித்து சாதி வைப்பு என்ன மலையாளத்தை ஓடிக் கொண்டிருக்கிறியா? இதற்காக வந்தாய்? ஏன் வந்தாய்? நீ எங்கிருந்து வந்தாய்? யாரப்பா நீ? ஐயா, கோபமாக பேச வேண்டாம். நான் யார் என்பதை உங்களுக்கு விவரமாக தெரிவிப்பா. கடும் சீனத்தால் ஏச வேண்டாம். காலுக்கோ சரணமையா மயான காவலா உன் காலுக்கோ சரணம் 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 உன் காலுக்கோ சரணம் 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 ஐயா மன்னன் காண வேண்டி பாரெல்லாம் தேடி தேடி இந்த பாரெல்லாம் தேடி தேடி பார்க்கலாம் என வந்து ஐயா கவலா கவலா ஐயா ஐயா இந்த பாரெல்லாம் தேடி பாரெல்லாம் தேடி பார்க்கலாம் என வந்தேன் ஐயா இந்த பாரெல்லாம் தேடி பார்க்கலாம் என வந்தேன் ஐயா ஐயா பார்க்கலாம் என வந்தேன் ஐயா 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 தலைப்பிள்ளை மண்டை ஓட்ட திருடி மாந்திரியம் செய்யும் மந்திரவாதிலப்பனான் என் அரசன் அயோத்தி கரசன் அண்ணவரை தேடி வந்திருப்பா மையத்துடன் நிகழ்ச்சி காண வேண்டி பாரெல்லாம் பார்த்தேன் ஐயா பார்க்க முடியவில்லை எப்படி முடியும் மன்னன் தூரவே மையத்துடன் சுடுகாட்டுக்கு வந்தார் பைத்தியக்காரன் கதை இழக்கிறார் இதோ ஒரு திட்டத்தில் வந்திருக்கார் ஒரு பார்த்தால் காவிரி அணிந்து கழிப்பில் முத்தையாட்சி அணிந்து நெட்டிகளை விபத்து பூசி இந்த உலகத்தை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்களா மந்திரவாதிகள் மந்திரவாதிகள் அதுபோல் ஒரு மையத்திட்டத்தோடு இந்த மையத்தை நாசமாக்கி விட நம்ம வந்திருக்கிறேன் நினைக்கிறேன் சன்னியாசி உனக்கந்த யாட்சி மன்னல் ஒன்றெங்கு வந்தாரே உனக்கந்த யோகி மன்னன் ஒன்றுக்கு வந்தானே உனக்கந்த யோகி மன்னன் ஒன்றுக்கு வந்தார் உனக்கந்த யோகி மன்னன் ஒன்றுக்கு வந்தாங்க தனத்துடன் உரைச்சவையா கணத்துடன் உரைத்த பேரையா மனத்துடன் அவருக்கும் இவனத்துடன் அவருக்கும் ஆருடைய கண்டவேது எனக்கது விவரம் சொன்னார் எனக்கதே விவரம் சொன்னார் இயல்பினால் கோபிக்கேனோ விவரம் சொன்னான் ஐயா
யார் இந்த அயோத்தி மன்னன்? உனக்கு இந்த அயோத்தி மன்னனுக்கு என்ன உறவு இருக்கிறது? எங்கிருந்தாய் எதற்காக தெரிந்தார்? யாரப்பா? யார்? எனக்கும் அரசனுக்கும் என்ன உறவு என்பதை உங்களுக்கு விவரமாக தெரிவிக்கிறேன்ப்பா. ஐயா, மாமுனிகடனுக்காக என் மன்னனும் காசி வந்தே. ஐயா, மாமுனிகடனுக்காக மன்னனும் காசி வந்தே. ஐயா, காமினி மாதை விட்டு கடன் தீர்க்க தரகர் கூலி. காமினி மாதை விட்டு கடன் தீர்க்க தரகர் கூலி. ஐயா, கவனா கவனா காமினி மாதை விட்டு கடன் தீர்க்க தரகர் கூலி. காமினி மாதை விட்டு கடன் தீர்க்க தரகர் கூலி. ஐயா, என் அரசன் ஹரிச்சந்திர உபய தெரிவதப்பா. அவனை மந்திரி ஹரிச்சந்திர பூபதியை தேடி வந்தார். மாமுனி கண்ணையை கடந்திருப்பதற்காக எனது மன்னன் காசிக்கு சென்றாராம். காமினி மாதையை விற்றாராம். நாடாண்ட மனிதன் நகராண்ட வந்து ஐம்பத்திய தேசத்திற்கு மேகமத்திய சக்கரவர்த்தியாக வாழ்ந்தவர் மாமுனி கிளம்பிற்கு மன்னவர் காசி மாநகரம் வந்தாராம். இதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? சன்னியாசி, உலகத்தை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டேன். எப்பேற்பட்ட மன்னன்மா? சந்தைகளை ஆடு மாடுகளை விற்பதை போல் கட்டிய மணர்ந்து விட்டிருக்கிறார். சந்தைகளை விற்பது போல் வீதிகளை விட்ட மனிதனை மன்னன் என்கிறாய், மாளிகை என்கிறாய், அயோத்தியாவில் அரிச்சல் சக்கரவர்த்தி என்கிறாய். ஒருத்தவர் சமத்துவ கோயில் அடித்து நறுக்குவதற்கு இந்த மலையாளத்தை விட்டு போ. இல்லையா என் மன்னனை பார்த்து, என் மகளை பார்த்து, என் கண்ணனை பற்றி பார்த்து பெயர் சொன்னீர்களே, இதே அண்மையை குறைந்தால் சிவந்த மாலை இதோ இந்த இடத்தில் உன்னையும் கொண்ட பாவத்தை நான் சுமக்க வேண்டுமா? இல்லை என்று கொண்டிருக்கலாம். அள்ளியடி கொடுத்தில் வல்லரை பார்த்து உன் நீசன் பொய்யன் என்று கூறிவிட்டால் இன்னும் நான் உயிர் இருக்க வேண்டுமா? கூடாது. சத்தியம் எங்கேடா? எங்கேடா? சத்தியம் இது உயிர மாட்டேன். ஆண்டவா, மன்னா, மன்னா, ஏன் குறைவிடாய் பொறுத்துக் கொண்டேன். என்னையும் சாகப்படாமல் தடுத்து நிறுத்துகின்றாயே. யாரே ஆத்தாங்கள்? கண்டிப்பாக பார்க்க வேண்டும். சக்கரவர்த்தி முகத்தில் பார்க்க வேண்டுமா? அண்ணோட பாதத்தை பிடித்து வணங்க வேண்டும் ஐயா. எந்த நிலையில் என்னால் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீரா? எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன். என்ன கோலத்தில் காட்சி அளித்தாலும் அவன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீரா? என் மன்னன் எந்த கோலத்தில் வந்தாலும் காட்சி. அப்படியானால் இந்த மயானத்தில் சுடுகாட்டு மனிதனாக காட்சியளிக்கும் ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ள சக்கரவர்த்தி தங்களை பார்க்கும்போது எங்கேயே கேட்ட குரல் தோன்றுகிறது. ஆனால் யார் என்று தெரியவில்லைப்பா. யாரை அத்தாங்க? யாரை அணி? சமயமாக வாழ்ந்தோம், உயிரோடு முழுதாக வாழ்ந்தோம். பிரயாணத்தோடு வாழ்ந்திருந்த மனிதனுக்கு அடையாளம் தெரியாமல் எங்களை அனுபவ பறித்து விட்டாயே.
தங்களை சொல்லி குற்றமல்லையா? யா, தங்களை சொல்லி குற்றமல்ல. அதில் சந்திரமும் கற்பூர வாடகையும் அரண்மனை பெற்றிருந்து என் அருகில் இருந்த ஹரிச்சந்திரா 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 என்று வாழ்த்தும் பொழுது என் அருகில் என்ற அறிவுரை எடுத்திருந்தேன். அருகே மன்னா மன்னா என்னை அருகிலே பெற்றுத் தருவது தொட்டுத்தினை காப்பாற்றி எனது அருகே கருத்தை கம்பளியும் அரைத்த தாடிகளும் விளவரித்துக் கொண்டிருக்கிறேன். தங்களுக்கு எப்படி தெரியும்? தங்களுக்கு எப்படி தெரியும்? எதை பரிசு அது தம்பனாரே எப்படி சத்தியகீர்த்தி ஹரிச்சந்திரவாணி என்ற எப்படி நீயுமா ஏற்குமையுங்கள் மந்திரி ஐயா 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 இப்படி நீயுமாக ஏற்குமோ எங்கள் மந்திரி ஐயா 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 இப்படி நீயுமாக ஏற்குமோ இந்த ஐயா ஐயா என்ன செய்திடுவேன் என்னருமை மந்திரிவேன் மந்திரி மந்திரி செய்திடுவேன் என்னருமை மந்திரிவேன் என்னடா செய்திடுவேன் என்னருமை மந்திரி மந்திரி. தாங்கள் யாருன்னு தெரியாமல் எழுதி ஏற்றுவிட்டு என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். தாங்கள் தானே மன்னிப்பதா? என் தலைவன் அல்லவா? ஐயோத்தவர் மன்னவரின் அருகில் இருக்கப்படுகிற தலைக்கணும் அமைச்சர் அல்லவா? அமைச்சருக்கெல்லாம் அமைச்சர் சத்தியகத்தின் சக்கரவர்த்தி. நான் மன்னிப்பதா? என் அருகில் இந்த அமைச்சர்கள் ஆட்சி அமைக்க அன்றோட அறிவுரை அளித்துறையின் தலைவன் அல்லவா? தாங்கள் மன்னிப்பதா? என்னை ஒரே ஒரு சிறுமர்கள் மன்னித்து இனிமேல் தங்களை பிரிந்து நான் எங்கும் செல்ல மாட்டேன். எங்கும் செல்ல மாட்டேன். பிரிய வேண்டாம். ஒன்று விட்டால் ஒன்று வாழ்வு. ஒரு அன்னை 2 ஆண்டு காலம் அல்ல, நாம் இருந்து 12 ஆண்டு காலம் வழங்கப்பட்டது. துன்பங்களும் கூட்டில் அன்று சென்றிருந்த பறவைகள் துயரம் தாங்காமல் இன்று இந்த இடத்தை தாங்கள் அழகிய முகத்தை உருவத்தை பார்த்தவுடன் இன்பம் வந்து சென்றதை போல் கூட்டை பிரிந்த பறவைகள் ஓடி வந்து சென்றதை போல் உள்ள கூட்டை பிரிந்த பறவைகள் போல கூட்டை பிரிந்த பறவையை போல தேடி வரும் இந்த சுடுகாட்டுக்கு கொட்டி சத்தம் கூட வரும் கொட்டு சத்தம் கூட வரும் கொட்டு சத்தம் கூட வரும் எட்டுக்கால் நடந்து வரும் எட்டுக்கால் நடந்து வரும் இந்த கால் மனிதருக்கோ இந்த கால் மனிதருக்கோ எட்டி ரொம்ப கிடையாது கிடையாது. எட்டுக்கால் நடந்து வரும் 2 கால் நீ இருக்கும் இந்த கால் மனிதனுக்கு இந்த கால் மனிதனுக்கு கிடையாது பார்வையும் தெரியாது. வரும்
பச்சை ஒரு தட்டி வரும் பஞ்சனகி 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 படுத்த வந்து பச்சை ஒரு தட்டி வரும் கட்டை மட்டும் பொறுத்து இங்கே சுட்டாரி கட்டை மட்டும் பொறுத்து இங்கே சுட்டாரி எட்டுத்தாள் 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 நான் முன் உணவை அன்று முதல் இன்று வரை உண்டீர்கள் என்னை விட்டு அன்று வந்தவுடனே செல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டீர்கள் இனிமேல் தங்களை அனுப்புவதற்கு நியாயமல்ல ஒன்று விட்டால் ஒன்று வாழ்வது போய் இந்த மயாத்தில் வரும் துன்பம் மற்றறையும் ஒன்றோடு ஒன்று வாழ்வோம் என் எஜமானியற்று கோபத்து காலாகக்கூடாது எஜமான் வருவதைப் போல் தெரிகிறது பார்த்து வரலாமா வாரி எடுப்போம் நிச்சயம் பல 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 பல